மின்னல் 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒவ்வொரு வாரமும் எப்படியும் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய சிறப்புமிக்க கலைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான திரைத்துறை சார்ந்த பல கலைஞர்களை அவர்களுடைய திறமை சார்ந்து அவர்கள் இப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய படைப்புகள் சார்ந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒவ்வொரு கலைஞரை அல்லது அந்த துறை சார்ந்த படைப்பாளிகளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் எங்களுடைய சிறப்பான நேர்காணல்ல இணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் என்று சொல்றதை விட அந்த குலாம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறது. அம்மு திரைப்படத்தினுடைய, குறிப்பாக அம்மு ஒரு குறுந்திரைப்படமாக இப்போது உருவாகி இருக்கிறது. மிக விரைவிலே திரைக்கு வர இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்க பார்க்கக்கூடிய அந்த அம்மு திரைப்படத்தினுடைய இயக்குனர், அதுபோல கோ டைரக்டர், லிரிக்ஸ், அப்படியே அந்த பட்டாளத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த பட்டாளத்துல குறிப்பா எங்களோடு பணியாற்றி இருக்கக்கூடிய பலரும், குறிப்பா இதுக்கு முதல்ல நீங்க பல திரைப்படங்கள் நம்மவர் படைப்புகள்ல பார்த்திருக்கக்கூடிய பலரும் இந்த திரைப்படத்துல பணியாற்றி இருக்கிறாங்க. குறிப்பா இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறவர் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிமுகத்தால் இப்போது தென்னிந்திய சினிமா வரை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் நிலு. வணக்கம். வணக்கம். குறிப்பாக உண்மையிலேயே நாங்கள் இன்றைய தினத்தில் இந்த நேர்காணல உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. அம்மு திரைப்படத்தை ஒரு தத்துரூபமா ஒரு நல்ல கதையம்சத்தோடு எடுத்திருக்கிறீங்க. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரா உங்களுடைய பணி எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்டு மின்னலுக்கு உண்மையாக வணக்கம். அம்மு அப்படின்னு சொல்லக்குள்ள அது கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து பார்க்கும்போது அது 3 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட ஒரு கதை. அது ஓகே, பிளான் பண்ணி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படி என்ற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. சும்மா கண்ணநாட்ட போகிற டைம் தம்பி இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குது, அது கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். சரி ஓகே, இவன் வந்திருக்கான், சரி சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு மட்டும் சொன்னது. எனக்கும் ஓகே, சும்மா இருக்கிறது ஓகே. எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு. என்னென்னு சொன்னால், அவர் ஓகே நம்ம ஒரு நடித்தோம் போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், தம்பி எனக்கு ஒரு கதை இருக்குது, இப்படி ஒன்று பண்ணுவோமா அப்படின்ற அவர் சொன்ன அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா போய் நார்மலாக டிஸ்கஸ் பண்ணோம். பிறகு ஒவ்வொரு ஆக்களாக சேர்ந்தாங்க. ஒவ்வொரு ஆக்களாக சேர்ந்து ஸ்கிரிப்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிற ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு கிடைச்ச ஒரு இதில் ஒர்க் பண்ண ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள்னு சொல்லக்குள்ள ஒரு 4 பேர் தான், 4 இல்லாட்டி ஒரு 5 பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆக்கள். மற்ற ஆக்கள் எல்லாருமே புதுசாக வந்தவங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த நாலேஜ் இருந்துச்சு. அதாவது ஓகே சினிமா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இருந்துச்சு. அதுக்குரிய வாய்ப்புகளோ இதுவோ கிடைக்காம இருந்துச்சு. அப்படியான ஒரு பட்டாளத்தை கூப்பிட்டு பண்ண ஒரு படம் இன்னைக்கு அது ஒரு எனக்கு பொறுத்த மட்டும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்ததுக்கு என்னை பொறுத்த மட்டும் நான் மட்டும் காரணம் இல்லை. டிரெக்ஷன் சைட்டில் என்னை விட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், கோ டிரெக்டர்ஸ், பிறகு கண்ணனோட அந்த ஸ்டோரி வைஸ் வசனங்களாக இருக்கட்டும், ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், பிறகு தினோட எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே சேர்த்து, குறிப்பாக சொல்ல போனால் சங்கர்ஜின்ற மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து வந்தது தான் இப்போ அம்மு அப்படின்ற ஒரு விஷயம். என்னால் மட்டும் தனியாக நான் இருந்திருந்தா என்னால் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்க முடியுமான்னு சொல்லி தெரில. அது ஒரு டீம் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா. அதே நேரத்துல குறிப்பா இப்ப நீங்க சொன்னாலும் கூட இப்போது எப்படி சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்கள், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்கள் சொன்னாலும் கூட, ஆனால் உங்களோடு இருக்கக்கூடிய இந்த பட்டாளம், இப்ப எங்களோடு இருக்கக்கூடிய பட்டாளம் எப்பவுமே பிரபலியமானவர்கள். எனவே இவர்களை கொண்டு இந்த வேலையை வாங்கி கொடுறதுல சிரமம் ஏதாவது? சிரமம்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, அது அவடத்தை வச்சுன்னு தேவையில்லாத விஷயங்களுக்கு சிரமம்லாம் இருக்காது. இப்போ ஒரு சீன் ஷார்ட்னு வைக்கிறோம், ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வைக்கிறோம்னா, இப்போ கண்ணன் நடிக்கிறார், ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறோம், நான் சொல்லுவேன் அவர் இப்படி திரும்பணுண்டு, இன்னொரு சொல்லுவேன் அவர் மெதுவாக திரும்பணும், இன்னொரு சொல்லுவேன் அவர் இப்படி பார்க்கணும். அந்த ஒரு சண்டை தான் வருமே தவிர மற்றபடி ஒரு இது இருக்காது. என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்கள் டீமை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் மெயினாக வச்சுருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் 6 படம் நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும், இப்போ புதுசாக ஒரு பையன் வந்திருந்து அதில் ஒரு கருத்து சொல்கிறாண்டா, அந்த கருத்துக்கு நாங்கள் கட்டாயம் என்ன நடந்தாலும் அந்த கருத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும், அந்த கருத்தை நாங்கள் கன்சல்ட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் எங்களோட டீமில் இருந்துச்சு. அது என்ன நடந்தாலும் சரி, யாருன்னாலும் சரி, யாரும் அவங்களோட ஓப்பனான கருத்தை அவங்க சொல்லலாம். முதல் நாள் ஒரு 2 நாள் எப்படி சொல்கிற அப்படின்ற தயக்கமாக இருந்தாலும், லாஸ்ட்டில் நாள் போக போக அவனால் எப்படி சொல்ற ஃபைட் பண்ண தொடங்கிட்டானுங்க. அவனுக்கு எனக்கு குடும்ப சண்டைலாம் எதுவும் இல்லை, சினிமாக்காக சண்டை. நான் இது வைப்பேன், அவன் இது வேணான்னு சொல்லுவானுங்க. அப்புறம் அப்படியே இது செஞ்சு இந்த கண்டினியூட்டி அந்த கண்டினியூட்டி எல்லாமே பார்த்து எல்லாரும் உழைப்பிலையும் வந்து தான் இந்த உண்மையாவே சண்டைன்னு சொன்னா அதுக்கான சண்டை தான் நடந்திருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ இப்படி ஒரு படைப்பை கொடுக்கறது, அதுவும்
இவ்வளவு பிரபல்யமானவர்கள். குறிப்பாக அவர் சொன்னாலும் கூட எல்லாருமே பல துறை சார்ந்து தங்களுடைய திறமையை பல திரைப்படங்களில் உண்மையாவே நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். இப்ப கண்ணன் இருக்கிறார், உண்மையா அவருடைய ஒரு முதல் படைப்பாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துக்கு கதை எழுதியிருக்கிறீங்க. முதலாவது அனுபவம் எனக்கு, கதை எழுதி ஸ்கிரீன் பிளே. எப்படி இப்படி ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அல்லது இப்படி ஒரு விஷயத்தை செய்து பார்க்கணும் அப்படி என்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அப்படின்னு இல்லை, இப்போ என்னடா ஒரு பொதுவாக நடிப்புல மட்டும் தானே ஆர்வத்தை கூடுதலாக செலுத்தி கொண்டு ஆர்வம் இருந்தது. ஆனால் பொதுவாக இப்போ கதை யோசிக்கிற விஷயம் எனக்கு மைண்டில் சின்ன வயசுல இருந்தது. ஒரு விஷயத்தை இப்போ பார்த்தேன்டா இதை எப்படி இருந்தால் அப்படி இருக்குன்றது யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ இதை ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று சொன்னேன். அப்புறம் அதை ஃபெஸ்ட்டுக்கு போயிட்டு சொன்னது வந்து நம்மளோட நண்பன் லோஜி ப்ரோ தான். இது ஒன்று இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்ல அவர் சொன்னார், இது லைன் வந்து நார்மலாக இருக்குன்னா இதை நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது. பிறகு அதுக்கு பிறகு திருப்பி ட்ரை பண்ணி திருப்பி தினுபுரோட்ட போனேன். தினுபுரோட்ட போனேன். இல்லை சாரி, இவர்கிட்ட வந்து அஸ்லம்கிட்ட வந்து அவர்கிட்ட போனதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஹீரோவா நடிக்கணும், ஹீரோ அவர் தான்ன்றதுக்காக தான் அவர்கிட்ட போனான். அஸ்லம்கிட்ட போனேன். அஸ்லம் சொன்னா கதை நல்லா இருக்குன்னா அப்படின்ற பிறகு அப்போ அவர் நான் டெவலப் பண்ணி பிறகு தினுபுரோட போனேன். தினுபுரோ சொன்னாரு, அண்ணா கதை நல்லா இருக்குண்ணா, இதில் நான் ஹீரோவா, இந்த உடம்பு அதுக்கு ஒத்து வராதுன்னா. நான் சொன்னேன், இல்லை நீ நல்லா நடிப்பாடா, உனக்கு அந்த இது நல்லா இருக்குண்டா அப்படி. அந்த டைமில் எனக்கு பெருசாக ஆக்கலை தெரியாது, அதால் நான் உடனே எனக்கு இதாக இருந்தது அவர். அதுக்கப்புறம் அண்ணா நல்லா இருக்குண்ணா கதை, ஆனால் நான் இதில் நான் அப்போ எனக்கு டக்குன்னு தோணுனது வந்து நிலுபுரோவுக்கு. நான் நிலுபுரோ வந்தோன்னே நான் கதை சொல்லலை. நிலுபுரோ நான் கால் பண்ணேன், எங்கே இருக்கீங்கன்ற கடையில் இந்த வாரம் இப்படி வந்தது வர. நான் கதையை சொன்னேன் எப்போ நான் செய்வோம்னு தான் கேட்டவர். எப்போ நான் செய்வோம்ன்றது அவர் ஆர்வம். எப்போ நான் செய்வோம்னு கேட்டதோட எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு இதாக போயிட்டு. அவர் இல்லாட்டி படம் இல்லை. உண்மை சொல்ல போனால் அவர் இல்லாட்டி படம் இல்லை. இந்த கதையை நான் வச்சுட்டு இருக்க வேண்டியது தான். அது பொருள் டீம் போமாயி எல்லாரும் இவர் அவர் எல்லாரும் இது போமாயி தினு இருக்காரு. அவர் எடிட்டிங் இந்த படத்தை இங்கே கொண்டு போயிருக்கு, தரமாக கொண்டு போயிருக்கு. இவர் இன்புட் சகலரும். இப்போ இதில் இப்போ இங்கே வராதாக்கள் ஜெனி அஜித் நிறைய பேர், சங்கரஜம் ப்ரோ அப்பா அவரை பற்றி கதைக்கிறது தனியே சொல்லணும். அவர் புஷ்பம் இப்போ அவரை நீங்கள் சொல்லக்குள்ளேயே எங்களுக்கு அப்படி இருக்கு. ஓகே இப்படியான இதுதான். இப்போ நான் நிலுபுரில் அடிக்கும்போது இந்த கதை இல்லை, இந்த கதை இருந்துக்கும் படம் இல்லை. உண்மையா அவர் கொடுத்த அந்த அவர் அந்த அதான் உண்மையான விளக்கம். இதுல நான் ஒரு சின்ன ஒரு பாத்திரம், இந்த பாத்திரத்துக்கு வேறாக்கள் தான் தெரிவு செஞ்சது பெஸ்ட்ல. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத ஆரம்பத்தினால நானே நடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு. உங்களுடைய கதை வசனத்தில் நீங்களும் நடிச்சிருந்தா அது ஒரு ஹிஸ்டரி தானே, வரலாறு. ட்ரை பண்ணியிருக்கேன் கண்டிப்பா. எனவே அதே நேரத்தில் இப்ப எங்கட எடிட்டர் உண்மையாவே இது உங்களுக்கு இப்போது அடுத்தடுத்த கட்டமான புதிய அனுபவம். இப்ப குறிப்பா நடிகரா நாங்க பார்த்திருக்கோம், அதை தாண்டி எடிட்டரா நீங்க வந்து இப்போது அடுத்தடுத்த படைப்புகளில் உங்களுடைய திறமையை வெளிக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பா தினுவை பொறுத்த வரைக்கும் இது எப்படி உங்களுக்கு இருந்தது? இந்த அனுபவம் என்ன விதமான விஷயத்தை உங்களுக்கு கேட்டுக் கொடுத்தது? அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்டா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் தந்த இயக்குநர்கள், சக கலைஞர்கள், அந்த எடிட்டிங் என்று வர்றதுக்குண்டா அதுக்கு இந்த ஸ்டூடியோ வேலையில் தந்த எல்லாருக்குமே அதை நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய இடத்துல நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லிடணும்னு இருந்துச்சுன்னா இப்போ கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இந்த கதையை என்னட்ட ஸ்டார்ட்லேயே கண்ணன் என்ன தான் சொன்னவர். அப்போ ஒரு மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கு தானே, அதனால் நான் கதை ஒரு ஆசைப்படலாம். அந்த கதை நல்லா இருக்கு, அந்த கதை நல்லா இருக்கக்குள்ளே நல்ல வெயிட்டான ரோல், உடம்பு இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முதல் நான் செஞ்சுருந்தேன் அந்த இதுகள். ஆனால் அதுக்கு வந்த விமர்சனங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ இவர் சொல்லக்கூட நல்ல ஒரு கதையை சொல்கிறாரு, அந்த கதையை நம்ம நடித்து அந்த கதையை ஆசை பண்ணக்கூடாது, பொருத்தமான ஒரு ஆளை தெரிவு செய்யணும் என்று நினச்சி நான் அவர்கிட்ட சொன்னான் அப்படி. ஆனால் அவர் அதை எந்த விதத்தில் எடுத்தேன்னு தெரியல. அவர் அதுக்கப்புறம் ஒரு கோலும் இல்லை, ஒரு ஆன்சரும் இல்லை. அப்போ நான் அவரை கடைக்கு போயிருந்தேன் நான் சலூனுக்கு. இது இந்த கதைக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்கு, நான் சொல்கிறேன்.
அப்போ நான் அங்கே போயிட்டு சலூனில் சேவிங் பண்ணி இப்படி இருக்கக்குள்ள அப்போ நான் சொன்னேன், அந்த படத்தில் கதையை என்னென்ன ஒன்று செய்யலையாண்டுக்குள்ள அந்த கதையை தான் நீங்கள் செய்யலாம் எடுத்தீங்களே என்றோடனே கழுத்தில் அந்த டைமில் கத்திருக்கு. இப்போ நான் உடனே அப்படியே எப்படி வச்சுட்டேன், அண்ணா நான் அந்த கதையில் நான் ஏதாவது சின்ன ரோல் இருந்தாலும் நான் செய்கிறேன்னா அந்த ஹீரோ ரோலில் வேறு யாரும் வேண்டாம். அப்போ சொன்னார், இப்போ நிலுவன் நான் அதை எடுத்து செய்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் அப்படி கேரக்டர் இருந்தால் சொல்கிறேன் தம்பியாண்டு. அப்போ எனக்கு கதை தெரியும் பிடிச்சது, அப்போ அதை செய்யணுமன்றதுக்குள்ளே ஓகே எடுத்து செய்வோம்னு இருந்தேன். அந்த டைம் பிசி இல்லை, உண்மையாகவே பிசி இல்லை, கம்ப்யூட்டர் இருந்தால் தானே எடிட் பண்ணலாம். அப்போ அண்ணாக்கு என்னட்டு தரத்தான் விருப்பம். அப்போ எடிட்டிங் செய்ய முதல் அப்போ பிசி வேறு கதிரன் நான் அதுக்கு முதல் கட் பண்ணியிருந்தேன், நிலுவன் நான் கட் பண்ணியிருந்தேன். அப்போ அதை ஓவராலாக பார்க்கும்போது அப்போ கடைசியாக எப்படியா இந்த நான் நேரத்தில் சொன்ன மாதிரி தான் எடிட்டிங் மினிட்ட வந்துட்டு அப்போ நடிக்கக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடந்தது. பிரச்சனைகள்ண்டா அந்த அடிபடி அப்படின்ட்டு இல்லை. இப்போ எனக்கு இந்த ஸ்டூடியோவில் வேலை செய்கிறதால அண்ணாட டைம் ஷெடியூலுக்கு எனக்கு வந்து போகிறது இல்லை, கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதுக்குள்ளேயும் ஒரு கதை வந்தது. அப்படின்னா எனக்கு உண்மையாகவே அந்த டைமில் நல்ல விருப்பமாக இருந்தது. இந்த வேலையும் இதுவும் ஒரு உண்மையாகவே இங்கே இருக்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு, ஆனால் அவங்களோட வேலைகள் இருக்கிறதால நடிக்கிற கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஷூட்டிங் வேண்டாம், அவங்களுக்கு வேலையாக இருக்கலாம், வேலையை லீவ் கொடுத்து வரதுக்கு எல்லாருக்கும் முடியாது. அப்போ நான் ஸ்டூடியோவில் வேலை செய்யக்குள்ள அந்த டைமுக்கு வந்து இவங்களோட படத்துலேயே நடிக்கணும். நான் ஓமன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஒரு 2 சீன் தான் வைப்பாங்கன்னு பார்த்தா அந்த படம் ஃபுல்லாகவே ரோல் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு உண்மையாகவே உங்களுக்கு நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே, கூட நடித்த எல்லாருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் நம்ம வாரது நம்மளோட முகத்தில் எல்லாரும் பார்த்துருவாங்க, ஆனால் அதுக்கு பின்னுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த இடத்துல கூட நிறைய பேர் ஆக்களை கூப்பிடலாதனால கொஞ்சம் பேர் வரல, அவனோட பேர் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்கேன். என்ன சொன்னேன்னா இந்த ஃபுல்லாண்டே சொல்லி தெரியணும். அப்போ அந்த சீன் டைமில் இதை கூட கைக்கணும்னு நினச்சிட்டாங்க. அந்த சீன் டைமில் என்ன நடந்ததுன்னா, நான் ஸ்டூடியோ வேலைக்கு போகணும். அப்போ இவங்களும் இங்கே ஷூட் எடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்னென்னா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் இன்றைக்கி. அப்போ என்ன செஞ்சேன்னா அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இவனை இன்றைக்கு விட மாட்டாங்க, கால் பண்ணி இப்படி கஸ்டமர் காய்க்கிற மாதிரி கதையாண்டு போட்டு நான் ஸ்பீக்கரில் வச்சு இஞ்சி வாருங்க எனக்கு கஸ்டமர் கூப்பிட்றாண்டு. அப்போ நான் இந்த ஃப்ரெண்டுகிட்ட டைலாக்லாம் எழுதி கொடுத்தேன் அதுக்குள்ளே. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, அவர் கொஞ்சம் புதுசாக ரைவன்றாள்ன்றால அவர் சொல்லி வச்ச மாதிரியே என்ன வேணும் வரமாட்டிங்களா உங்களை தான் பார்த்துருக்கணுன்னே இவங்க எல்லாருக்குமே விளங்கிது, இவன் தான் சொல்லி வச்சு இவன் கூப்பிட்றாண்டு. அப்போ நானும் கொஞ்சம் தான் அவன் கைக்கு எனக்கு விளங்கிட்டாங்க, அந்த மனச்சாட்சி தான். அப்போ கட் பண்ணி போட்டு நானே வந்து சொன்னேன், நான் சொல்லி கொடுத்தேன், நான் ஒழுங்கா கதைக்கல என்ன வச்சு இதான். அப்போ இவங்க சொன்னாங்க, சரி உனக்கு நேரமாக தான்டா போ பிரச்சனை இல்லை நான் நின்றுதே போகிறேன், அந்தபடி நான் கொஞ்சம் கூப்பிடு அவனை பார்க்கணும் வந்து எல்லாரும் பார்த்து கழிச்சாங்க. அப்படி ஒரு ஜாலியான டைப்பாக இருந்தது. அந்த டைமில் உண்மையாகவே நான் செய்யக்குள்ள என்ன சொல்கிறேன், அவசரமாக ஒரு இடத்துல வந்தோடனே நான் எந்தளவு பங்களிப்பு செஞ்சு நான் தெரியலை. இப்போ செஞ்சுதான் நைட்டில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் போய் ரோட்டில் இந்த நடுவில் இருக்கிற பாலெல்லாம் போய் எடுக்கிறதுக்கா இல்லை அது வீடியோ இருக்கு, நாங்கள் போடுவோம் ப்ரொமோஷனுக்கு அதெல்லாம் வச்சிருக்கோம். அப்போ அப்படிலாம் நடக்கக்குள்ள இப்போ பார்க்கும்போது நம்ம இப்போ இருக்கிற மாதிரி உண்மையாகவே கம்ப்யூட்டர் வீட்டோட இருக்கும்போது நல்ல நேரம் டைம் எடுத்து வடிவாக செஞ்சுருக்கலாம். இப்போ நான் ஐயோ அந்த டைம் கொஞ்சம், ஆனால் இப்போ வரக்குள்ளே அவுட்புட்டாக நல்லா வரக்குள்ளே கிட்டெல்லாம் மியூசிக்கோட பார்த்தேன். நான் உண்மையாகவே படம் வேறு லெவலில் இருக்குது. நான் சும்மா ஒரு படத்தை ஒரு ஆக்கில் கூப்பிட மாட்டேன், படம் பார்க்க தியேட்டர் வாங்க, தியேட்டருக்கு நம்பி வராங்கண்டா அவங்க அந்த காசுக்கும் பொறுத்தா இருக்கணும், அந்த எஃபெக்ட் அவங்க பார்த்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லலாம் நம்பி நம்மட படம். அதுக்காக நான் நிறைய பேர்ட்ட இந்த படத்தை பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு நிறைய பேருக்கு மெசேஜ் போட்டேன். நான் இது வரைக்கும் உங்களை பேர்சனலாக கூப்பிட்டதில்லை, இந்த படத்துக்கு கூப்பிட்றேன், நம்பி வந்து பாருங்கள், அப்படி நல்லா இல்லாட்டே நீங்கள் கேட்டு என்னட்டே நேரடியாக கேட்கலாம் ஏன் கூப்பிட்டீங்கன்னு. அப்படி நிறைய பேர்ட்ட நான் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னேன், இந்த படத்தை வந்து பாருங்கள், தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பிடிக்கும், நடிப்பும் பிடிக்கும். சில பேர் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து பாருங்கள், நடிப்பு பிடிக்கும், மியூசிக் கண்டிப்பாக பிடிச்சே ஆகும், பிடிக்காமலே இருக்காது. நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் பிடிக்கும். இந்த இடத்துல சங்கஜன் நான் கூப்பிட்டுருந்தேன், அவர் கொஞ்சம் இந்த படத்துல வேலையை தான் இன்னுமே என்ன அதிகமாக செய்யலாமன்ட்டு இருக்கிறால இப்படி இருக்கு. ஓவராலாக நான் படத்தை பற்றியே ஃபுல்லாக காய்ச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கூட காய்ச்சிருந்தேன். இல்லை நிச்சயமாகவே என்னென்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யங்கள், இப்போ வந்து நாங்கள் ஒரு ஷூட்டை எடுக்கிறோம்ன்றதை தாண்டி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலி சந்தோஷம் இதையெல்லாம் கொண்டுதான் அவர்களுடைய படைப்பு. அந்த படைப்பு வெற்றிகரமாக வரக்குள்ள இன்னமும் சந்தோஷங்களை அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் அவரும் எங்களோட பகிர்ந்து கொண்டுட்டார். லோஜி எங்களோட கோ டைரக்டர் இப்போ இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம்? உண்மையாகவே நாங்கள் பல துறைகளில் உங்களுக்கு பார்த்துருக்கிறோம், இந்த விஷயத்தில் எப்படி இருக்குது? முதல்ல மின்னல் 24 நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு வணக்கம் அண்ணா.
அண்ணா சொன்ன மாதிரி தான். அண்ணா ஒரு நாள் அந்த கதையை சும்மா சொல்லி அதெல்லாம் போய் முடிஞ்சு ஸோ ஒரு கட்டத்தில் ஷூட் வரைக்கும் வந்தாச்சு. அது வரைக்கும் நான் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு அது வரைக்கும் தெரியாது எனக்கு. ஓகே இது ஷூட்டு இவ்வளோ குயிக்காக வரும்னு எனக்கு தெரியாது எனக்கு அதில். ஸோ அதுக்கு பிறகு அண்ணா சொன்னார் இப்படி ஒரு பாட்டு இருக்குது, ஸோ நீங்கள் லிரிக்ஸ் எழுதணும்னு சொல்ல ஓகே. பட் அந்த டைமில் அந்த பாட்டு எவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. மியூசிக் வந்ததுக்கு பிறகு சில விஷயங்கள் விளங்கப்படுத்தினாங்க, இந்த இந்த கதையோட இப்படிலாம் இருக்குன்னு விஷயங்கள் விளங்கப்படுத்தினாங்க. அண்ட் ஆல்சோ அண்ணோட பர்சனல் லைஃபும் அதில் லைட்டாக இன்க்ளூட் ஆகணும்ன்ற மாதிரியும் கேட்டு அவர் கேட்கல, எனக்கு தெரியும் கேட்கக்குள்ளே இப்படி தான் இருக்கணும் மாதிரி. ஸோ எனக்கு விளங்குனுச்சு. சில விஷயங்களை எழுதுனான், சில விஷயங்களை தவிர்த்து நான் இப்படி எல்லாமே பண்ணி வரக்குள்ள பாட்டுக்கு வரி எழுதுனதை பண்ணுறது அண்ணா என்ன சொல்கிறது ஒத்துக்கொண்டாங்க, எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பாட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டு வரக்குள்ளையும் வந்து வோக்கலாக கேட்கக்குள்ளையும் வந்து எனக்கும் இப்போ நம்ம எழுதக்குள்ள இருக்கிற அனுபவத்தை விட கேட்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ ரெக்கார்டிங்கு நான் போயிருந்தேன், நான் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க போக்கில். ஸோ எனக்கு அது என்ன எனக்கும் இன்னொரு மைல்கல் மாதிரி அமைஞ்சது அது. ஸோ அது இப்போ எல்லாரும் பார்க்கல கண்டிப்பாக எனக்கும் அதில் ஒரு பேர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பா. என்னன்னு சொன்னா இதுல இருக்கிற முக்கியமான பங்கு இது எல்லாம் அதான் அவர் சொல்லக்கூடிய அதே விஷயம் தான். இதுல எழுத்து, அது மாதிரி பாடல், இசை, இது எல்லாமே தான் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அதே போல அஸ்லம் ப்ரோ வணக்கம். வணக்கம். ஒரு கெட்டப்ப பார்க்கவே எங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு கெட்டப்பா இருக்கு. பார்க்க எல்லாருக்கும் பிடிக்கும், அது மாதிரி எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அந்த கேரக்டர் வைஸ் வந்து அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. கண்டிப்பா நாங்களும் அதை திரையில பார்க்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். எப்படி இருந்தது இந்த பயணம், எப்படி இருக்குது இந்த படைப்புல உங்களுடைய பங்களிப்பு? வணக்கம், மின்னல் நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கண்ணானனுக்கு முதல் வணக்கம், நன்றி. எல்லாமே கண்ணானனுக்கு தான். நான் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ரோல் ஒன்று நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, நடிச்சிருக்கேன் நம்புகிறேன். அடுத்தது ஸ்கிரிப்ட்லேயும் சின்ன சின்ன இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒர்க் பண்ணுறது காரணமே அந்த ஒரு இதுதான், அந்த புல கண்டுபிடிக்கிற அந்த இது ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை எடுத்து இதுக்குள்ள போட்டு செஞ்சிருக்காங்க. சொல்லணும்னா இந்த படத்தில் எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி செஞ்சிருக்கோம். முதலாவது நிலுவண்ணாவோட வேலை செஞ்சதில் ஹாப்பி. நிலுவண்ணா நிறைய விஷயங்கள் கற்றுத்தந்தவர். இந்த விஷயங்களில் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ இல்லை ஆக்டராகவோ இதாகவோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இது. நிறைய விஷயம் நிலுவண்ணா கற்றுத்தந்தவர். இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய எல்லாரோடையும் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதில் ஹாப்பி. படத்தை பற்றி சொல்லணுமெண்டா படம் நல்லாவே வந்திருக்கு. பேசும் படமாக அமையும்ன்ட்டு நம்புகிறோம். நிச்சயமாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது. மியூசிக் ஒர்க் நல்லா சங்கஜனா நல்லா பண்ணியிருக்காரு. தினு எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் பார்க்கக்கூடிய நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது எல்லாருமே ஓவராலாக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த படத்துக்காக. 3 வருஷத்துக்கு முதல்ல எடுத்துட்டு வரல, படம் வெளிவரலன்ற விரக்தியிலேயே அதுக்கப்புறம் இனி ஒன்றுமே தேவையில்லைன்ற அளவுக்கு போயிட்டு கண்ணாண்ணா தான் எழுது இல்லை இந்த படத்தை வெளி கொண்டு வரணும் தம்பி என்று கண்ணாண்ணாட முயற்சியில் எல்லாரும் முயற்சி தான். கூடுதலாக கண்ணாண்ணா நிறைய பேரோட வாக்குவாதப்பட்டு பிரச்சனைப்பட்டு குறிப்பா நம்ம டைரக்டரோட தற்கொலை பண்ற அளவுக்கெல்லாம் போய் நிறைய சம்பவங்கள்லாம் செஞ்சு ஒரு மாதிரியா ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. 15ஆம் தேதி பிசிஎஸ் சினிமாவில் 5 மணிக்கு எங்களோட உழைப்புக்கான வெற்றி அங்கே கிடைக்கும் என்று நம்புறோம். நாங்கள் கண்டிப்பா நிச்சயமாக அந்த உழைப்புக்கான வெற்றி கூட கிடைக்கணும். அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் உங்களுக்கான அங்கீகாரம் தொடர்ச்சியா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட கெட்டப்பை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு எப்படி சொல்றது ஒரு அட்ராக்ஷன் வந்து நினைக்கிறேன். சினிமா உங்களுக்கான பாதையை திறந்து விட்டிருக்கிறது என்று எதிர்காலத்தில் இன்னமும் நிச்சயமாக நடிகராக பிரகாசிக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கெட்டப்பை பார்க்கல எங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வருது. அதான்
அதுக்காக தான் Setup மட்டும் தான் அப்படி. இல்ல சினிமால வந்து கெட்டப் தான் முக்கியம். அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும்டா நாங்க அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிறோம். அடிக்கடி இப்ப நீங்க சொல்ற மாதிரியே நிலுவண்ணா சொல்லி கொண்டிருந்தாரு, ஸ்கிரீன்ல பாக்கலாண்டமோ நல்லா இருக்கிறாரு. கண்டிப்பா நிச்சயம். அதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிலுவண்ணா சொல்லல. நிலுவண்ணா வருதானா அவர் சொல்லல. மத்த எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நிச்சயமாக சாதிப்பீர்கள்னு நாங்க நம்புறோம். அதே நேரத்துல லோஜி குறிப்பா இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில ஒரு பாட் மட்டும் தான் உங்களோட பாட் கிடையாது. இதுல நிறைய வந்து உங்களோட பாட்டா இருக்கு. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லு. கோ டைரக்ஷன், அதை தாண்டி எங்களுடைய இப்ப வசன நடையை எழுதினவரை சொன்னார் அவருடைய பங்கு இதுல மிக அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் சொல்லலாம். எவ்வளோ பெரிய அளவுக்கு அந்த பங்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னோட மனசாட்சியின்படி அவ்வளோ பெரிய பங்குன்னு கேட்டால் இல்லை. என்னென்னு கேட்டால் நான் ஒரு முதல் நாள் ஷூட் நடக்கிற அன்றைக்கு நான் போயிருந்தேன். நாங்கள் ஸோ அந்த ஷூட்டில் சில விஷயங்களை நானும் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. சில விஷயங்களை கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கே சில விஷயங்களை நானும் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன்னா எத்தனை ஷூட் பண்ணாலும் ஒன்று மாதிரி ஒன்று இருக்க போகிறது இல்லை. எல்லாமே புதுசாக இருக்க போகுது. இப்போ அங்கே என்ன மிஸ்டேக் நடந்தது அல்லது என்ன நாங்கள் தவற விட்டுனாங்க அதை எப்படி திரும்ப கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கேயே கரெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் மட்டும்தான், அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நான் போயிருந்தேன். ஆனால் அந்த 2 ஷூட்டுமே மிக முக்கியமான ஷூட். அதான் அன்றைக்கு தான் நடந்தது மிக முக்கியமான ஷூட். அதுக்குள்ள கதையை பொறுத்த வரைக்கும் காட்சியமை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு தான் மிக முக்கியமாக இருந்தது. அப்போ பங்களிப்புன்றது அப்படின்னு கேட்டால் இப்போ அதான் பேருக்கோ அல்லது அந்த இடத்துக்கு இல்லை. எனக்கு என்னன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஒர்க் பண்ண போறோம்னு சொன்னா இதுதான் என்னுடைய ஒர்க்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் போட வேண்டியதான். ஸோ அப்படி போடக்குள்ளதான் இப்போ லைட் பண்ண வேண்டிய வந்தது. சில இடங்களுக்கு சில இடங்களில் வசனங்களை திருத்த வேண்டிய வந்தது. சில இடங்களில் காட்சி அமைப்பு நடிப்பு விஷயங்களை திருத்த வேண்டியது. ஸோ எனக்கு அவங்க கொடுத்த அங்கீகாரமும் நான் அவங்களுக்கு வச்சிருந்த என்ன சொல்றது நம்பிக்கையும் வந்து அதுதான் அவங்க பெரிய பங்களிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு எடிட் பண்ணதுக்கு பிறகு படம் எடிட் பண்ணதுக்கு பிறகு தான் நான் மறுபடியும் இந்த டீமுக்குள்ள ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு பிறகு எனக்கு இருந்த பெரிய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தரையும் merge பண்ணி விடுறது தான். ஆக்சுவலாக கோஆர்டினேஷன் அங்கே தான் நடந்தது. இல்லை இப்போ டிரெக்டர்கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்றது, இவர்கிட்ட விஷயத்தை எடுத்துக்கொள்றது, பிறகு தினுமேந்திர எடிட்டிங் விஷயங்கள் இருந்து இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். பட் அதை அவ்வளோத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ அதுக்குள்ளே சும்மா ஒரு புள்ளி மாதிரி நடுவில் இருப்பேன், எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதில். அது எனக்கும் அது ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எனக்கும் தேவை இருக்குது, நிறைய தேவை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நானும் படிச்சுக்கொள்ளணும் தேவை இருக்கு. அந்த மாதிரி தான். இப்போ அதையும் தாண்டி என்னன்னா இப்போ இந்த டீம் எவ்வளோக்கு ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் இப்போ அஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார் முதலாவது படம் நான் நடிச்சிருக்கேன், ஏடி ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதில் அவர் சொன்ன விஷயம் சொன்னால் நெலு வந்து தனக்குன்றது வச்சுக்கொள்ளாமல் எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி. ஸோ அஸ்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஒரு ஆள் உதாரணமாக சொல்கிறேன், மிச்ச எல்லாரும் பின்னால் வரிசையாக வருவாங்க. கண்டிப்பாக அஸ்லாம் தனியாக ஒரு கதை ஒன்று எழுதி அதை வந்து நான் படமாக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு முதலாவதுன்னு சொல்லி ஒரு படம் 2 படத்துலேயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது, இந்த ஆசை வருது அப்படின்னு சொன்னால் அவரை கேட்டப்பக்கும் அவர் மைண்ட்லேயும் சரி கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவார். அப்படி இதில் இருக்க எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணி நிறைய பேர் படம் பண்ணிட்டாங்களே. அதுக்கு பிறகு எல்லாருமே ஒவ்வொரு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே. தினுவும் ஒரு டிரெக்டர் தான் இல்லையா, ஒரு படத்தில் டிரெக்டர் தான். ஸோ அப்படித்தான் இப்போ உங்களுடைய இயக்கத்தில் நாங்கள் ஒரு படைப்பு பார்க்குறோம்டா. இப்போ கண்டிப்பா இது சீக்கிரம் மிக விரைவில் சொல்லணும். முயற்சிக்கிறீங்களா? முயற்சிக்கிறேன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்கள்னால அது சின்ன விஷயங்களாலையும் பெரிய விஷயங்கள்லாம் தள்ளி போய் கொண்டிருக்கு. பட் இந்த அம்மு படம் வந்ததுக்கு ரிலீஸ் வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லாரும் பண்ணி கொடுத்த சத்தியம் என்னன்னு கேட்டால் உன்னையும் இந்த மாதிரி இடத்த கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா. ஸோ அதனால இவங்களோட துணை இருக்கக்குள்ள கண்டிப்பா வெற்றிகள் நம்ம தாங்க. எனவே அந்த சாத்தியப்படக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக சாத்தியப்படுத்துவோம். கண்டிப்பா. இதைத்தானே காதுக்குள்ள நெல் ஊதி வச்சாரு. சொன்னது வேற ஒரு விஷயம். அவர் வந்து பேசினது வேற ஒரு விஷயம். அதை வந்து இதுல சொல்லிக்க முடியாது. இப்ப அவரே சொல்லிக்கிறாங்க, அதை வந்து இதுல சொல்ல சரியா. சோ அது ஒரு விஷயம் கிடையாது. எனவே அப்ப அந்த உங்களுடைய படைப்பையும் நாங்க மிக விரைவில் பார்க்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலே எதிர்வருகின்ற 15ஆம் தேதி PCA தாளங்குடாவில் இருக்கக்கூடிய PCA சினிமேக்ஸ்ல வந்து நீங்க இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களோட இயக்குனர் மறுபடியும் வரலாம். இயக்குனர் அவர்களே, குறிப்பாக ஒரு நல்ல படைப்பை வந்து கொண்டு சேர்த்திருக்கிறீங்க. மட்டக்களப்புல தமிழ் சினிமாவில்
பேசப்பட போகிற ஒரு படைப்பாக நிச்சயமாக அமையும். எனவே எங்களுடைய ரசிகர்களுக்கும் அதுபோன்று உங்களுடைய படைப்புகளை விரும்பி வருகின்ற எங்களுடைய மட்டக்களப்பின் சொந்தங்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் எல்லாரும் தான். அதாவது எனக்கு இப்போ மட்டும் நான் பண்ணுற படங்களுக்கு பண்ணுற டிரெக்டர்ஸ், எனக்கு கற்றுத்தந்தவங்க, ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் எப்படி சொல்கிறேன், நான் ஒரு இடத்த வரணுமன்றதுக்காக எனக்காக உழைச்ச ரொம்ப பேர் இருக்காங்க. அது எடிட்டர்ஸாக இருக்கட்டும், டிரெக்டர்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், ஜஃப்னால இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எல்லாருக்குமே அவங்க இல்லாமல் நான் இல்லை. அதே இது எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. மட்டக்களப்பு சினிமாவை பொறுத்த மட்டும் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் இந்த படம் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் எடுத்தோம். 3 வருஷத்துக்கு முதல் எடுத்தது. ஆனால் இப்போ வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் ஓகே, இப்போது அந்த படத்தை எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு அது நல்லா தான் இருக்குது. நாங்கள் 3 வருஷத்துக்கு முதல் எடுத்ததுக்காக நாங்கள் குவாலிட்டி கம்மியாக எடுத்தோமோ இல்லாட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தோமோ அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு முதல் எடுத்தாலும் இந்த டைமில் ஒரு படம் எடுத்தால் எப்படி அதை யூஸ் பண்ணிக்குவோமோ அந்த அளவுக்கு எங்களை பொறுத்த மட்டும், எங்கள் டீமை பொறுத்த மட்டும் அது நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போதும் அதுவும் நல்லா இருக்கும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அடுத்தது எனக்கு உண்மையாகவே இந்த படம் வருது, பிறகு நாங்கள் இந்த ஒரு படம் பண்ணிட்டோம்ன்றதை தாண்டி எனக்கு இருக்கிறேன்னு சொன்னால், நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் ஒரு டீமை உருவாக்கிட்டேன். என்னை பொறுத்த மட்டும் நான் இன்னொரு டீம் உருவாக்கிட்டேன். நான் இப்போ இங்கே இல்லைன்னு சொன்னாலும் ஒரு ப்ரொடியூசரோ யாராச்சும் வந்தால் இந்த டீமை வச்சு ஒரு நல்ல படம் ஒன்று எடுத்துடலாம் அப்படி நீங்கள் என்ன தாண்டா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஒன்று மேலே போய் அம்முவை பாருங்கள், அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். உண்மையாகவே லோஜி சும்மா நோமலாக சொல்லுது, ஓகே நான் நோமலாக பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னை பொறுத்த மட்டும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நான் சம்டைம் இந்தியாவில் நின்றுருப்பேன். படம் எடிட் பண்ணுறதுலேருந்து இப்போ மட்டும் கோஆர்டினேட் பண்ணதுலேருந்து ஃபுல்லாகவே லோஜியும் கண்ணாவும் தான். நான் ரொம்ப இன்வால்வ் எப்படி சொல்கிறேன், ஓகே எடிட்டிங் போயிட்டோ இல்லாட்டி டப்பிங் போகுதோ இல்லாட்டி மியூசிக் போகுதோ சாங் போகுதோ அந்த விஷயத்துலனா நான் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் நம்பிட்டு இருந்ததுக்கு காரணம் லோஜி தான். லோஜி கிட்டத்தட்ட எனக்கு லோஜி டிரெக்டர் என்ற ஒரு டைமில் சொல்லி தெரிஞ்சவன், அதாவது 2015ஆம் ஆண்டு லோஜி டிரெக்டர் என்று சொல்லிட்டு இருந்த டைம் நான் பேங்கில் ஒர்க் பண்ண போகிறேன் கெஷியர்னு சொல்லி தெரிஞ்சான். உண்மையாகவே ஸ்கூல் ஒரே பேட்ச் தான். அப்போ அந்த டைமில் அப்படி சொல்லி தெரிஞ்சால் அப்போவே அவனை லோஜியை டிரெக்டர்னா எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதாவது இப்போது 2014, 13 அந்த டைம்லாம் எனக்கு சினிமான்றது அது ஒரு ஐடியாவே இல்லை. ட்ராமா செய்வோம், இது பண்ணுவோம், சினிமான்றது ஐடியாவே இல்லை. இப்போ மட்டும் எனக்கு இருக்க ஆதங்கம் என்னென்னு சொன்னால், நான் இதை பொதுவாக நான் இல்லை என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன். எனக்கு இருக்க ஆதங்கம்னு சொன்னால் ஏன் லோஜிக்குன்னா அந்த ஒரு விஷயம் கிடைக்கல, ஏன் வாய்ப்பு கிடைக்கல. என்னை பொறுத்த மட்டும் நான் டிரெக்ஷன் சைட்லேயோ சரி, எனக்கு உண்மையாக நான் டிரெக்டர் ஆகணும் அப்படின்றதில் எனக்கு இது இல்லை. எனக்கு ஆர்டிஸ்ட் தான், உண்மையாகவே ஆர்டிஸ்ட் தான். ஆனால் எனக்கு இருக்கிற என்னென்னு சொன்னால், எனக்கு இருக்கிற நாலேஜை விட நான் உண்மையாக நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இது இருக்கோன்னு சொல்லக்குள்ள எனக்கு இருக்க நாலேஜை விட லோஜிக்கு இருக்க நாலேஜ் என்னை பொறுத்த மட்டும் ஒரு பல மடங்கு, அது உண்மையாகவே பல மடங்கு. நான் அவரோட படம் ஒன்றுக்கு டிஓபியாக பண்ண இருக்க வேண்டியிருந்தது. அது அநேகமாக பண்ணுவேன், அப்படி இல்லாட்டி நல்ல டிஓபின்னு உனக்கு நான் தருவேன், கவலைப்படாத. பண்ண இருந்தது அந்த டைமில் ஸ்க்ரீன் இருக்குது, படம் இருக்குது, ஓகே இருக்குன்னா அவன் படத்தை எனக்கு ஸ்டோரி போட்டால் கையில் காட்டணும், படம் கீறி எப்படி கையில் காட்டணும். நானே வியந்து போயிட்டு யார் நீ எங்கடா இருக்க எவ்வளோனாலும் எனக்கு படம் தேவையில்லை. நான் என்ன ஷார்ட் வைக்கணும், என்ன லென்ஸ் வைக்கணும், எங்கே வைக்கணும், எது வைக்கணும், அது வைக்கணும், அது அவ்வளோவுமே அப்படியே எனக்கு இதில் இருக்குது. எனக்கு அப்போயே எனக்கு தோணுச்சு, எனக்கு புரியலை ஏன் அவன் உலகத்துக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் அது சம்டைம் என்னதுன்னு சொல்லி நாங்களும் அந்த குறிப்பாக சுட்டி காட்டியெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் லோஜி படம் பண்ணணும், அவ்வளோதான். லோஜி படம் பண்ணணும் அந்த ஒரு மைண்ட் செட் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இதுக்கு இப்போ இந்த படத்துக்கு கூட லோஜி கோ டைரக்டரோ அந்த ஒரு விஷயம் கொண்டு போட்டது எனக்கு அதுக்கு உண்மையாகவே என்னட்ட லோஜி என்னோட ஒர்க் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. உண்மையை பொறுத்த மட்டும் இல்லை, கோ டைரக்டராவோ அசிஸ்டன்ட் டைரக்டராவோ இல்லாட்டி நான் சொல்கிறத கேட்ட ஒர்க் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. ஆனால் அந்த டைமும் வந்திருந்து பண்ணான். ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு கொஞ்ச நாளையில் பார்க்கும்போது லோஜி அந்த ஃபீல்டில் விட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் டச் இல்லாமல் போயிட்டான், கிட்டத்தட்ட போயிட்டான் அப்படின்னு வச்சு அப்போதான் செஞ்சேன். போயிட்டான், சத்தியமாக போயிட்டான், எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் தான் சொன்னேன், இல்லை அவனை இழுத்து பிடிக்கணும், கண்ணனா பிடிங்க, அவனை விட்டுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உண்மையாகவே இந்த படத்தை லோஜின மண்டைக்குள்ளே பூத்தி லோஜி அந்த ஒன்று முடிவொன்று எடுக்கிறது இருக்குல்லண்ணா, ஓகே அது நம்மளோட படம், அதுக்கே நாங்கள் கொஞ்சம் காலம் எடுத்தோம். டே அது உண்ட படம் தானே வாழ வைடா. ஒரு படத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அது படத்தில் மட்டும் எல்லா விஷயத்துலையும் சரி அவ்வளோ சீக்கிரம் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனால் இன்வால்வ் ஆனால் அதை ஃபுல்லாகவே முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அது உண்மையாகவே எனக்கு அது லோஜிட்டு உண்மையாக பிடிக்கும். பிறகு ஒருபடியாக இது பண்ணிவிட்டு
இது பண்ணது தான் லோஜின்றது. அடுத்த படம் கட்டாயங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் லோஜியை படம் பண்ண வைப்போம். கண்டிப்பா. அடுத்தது என்ன சொன்னால், அடுத்த என்ன ஏடிஸ் இவனாக இருக்கட்டும், அஸ்லாமா இருக்கட்டும், ஜனிதனா இருக்கட்டும், அனுஷாந்தா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், சந்துருவா இருக்கட்டும், பவியா இருக்கட்டும், எல்லாருமே உண்மையாகவே வேறு லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். ஜனிதன் ரீசெண்டாக ஒரு படம் வந்துருந்துச்சு அவன்றது. என்னை பொறுத்தவரை அந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச மட்டும் உண்மையாக சொல்கிறேன்னு அது அவனோட ப்ராடக்ட் இல்லை. ஆனால் அவன்கிட்ட இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அது டைம் காணாது, ஃபாஸ்ட்டாக நம்ம படம் முடிக்கணுமன்றதுக்காக அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் சம்டைம். ஆனால் அவனோட ப்ராடக்ட் அது இல்லை, அவன் இன்னும் பண்ணுவான். அது கிட்டல நடக்கும். அது என்னை பொறுத்த மட்டும் என் ஏடிஸ் எல்லாருமே நல்லா இது செய்கிறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சுனால, ஏன்னா எல்லாரும் ஒரு கதையோடு இருக்கானுங்க. இப்போ அம்முக்கு தான் எல்லாருமே வெயிட்டிங். அம்மு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் யாருமே கேள்வி கேட்க முடியாது. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணா, அம்மு பண்ணியிருக்கேன், அம்மு பண்ணியிருக்கேன், அதோட நடக்கும். எடிட்டர் மிஸ்டர் ஒரு புதிய பரிணாமத்தில் உண்மையாகவே செஞ்சுறேன். ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்னு சொன்னால், இவன் எடிட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் தியேட்டரில் வரது அம்முவா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. எல்லாம் நம்ம இன்னும் ஒரு பேர் அமையும், உண்மையாகவே இன்னும் ஒரு பேர் அமையும். ஓகே, தினு எடிட் பண்ணுவான், படம் பண்ணுவான், எடிட் பண்ணுவான் அப்படின்னு தெரியும். ஆனால் தினுவே இறங்கி எடிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அந்த இது இருக்கும். உண்மையாகவே கண்ணனோட ஸ்டோரி இனி கதையெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கொலை பண்ணிடுவோம். சரியா? இனி கதை இன்னும் பக்கத்தில் வந்துடாது, கொலை பண்ண. அது 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 வேற டீம். சரியா? அது வேற டீம். அப்போ அவரோட கதையாக இருக்கட்டும், இன்னும் கதையெல்லாம் வச்சுருக்காரு, நல்லா இருக்குது அவரோட கதைகள். ஸோ இன்னும் வேறு டிரெக்டர்ஸ் நமதுக்குள்ள அஸ்லாம் இருக்கான். அஸ்லாம்கிட்ட கண்ணனா கதை சொல்லி அஸ்லாம் டிரெக்ட் பண்ணி தினு எடிட் பண்ணி அப்படி ஒரு படம் எல்லாம் வரும். கட்டாயம் வரணும். எல்லாருக்கும் எடிட் பண்ணணும். ஸோ நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 டிக்கெட் இருக்குது. உண்மையாக எங்களுக்கு அவ்வளோ டிக்கெட் எவ்வளோது கொடுக்க முடியும் என்னன்னு தெரில. நாங்கள் உங்கள்கிட்ட ப்ளீஸ் பண்ணி இது பண்ணி கேட்குறது என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு தாழ்மையாக கேட்டுட்ருக்கோம். உண்மையாகவே எங்களோட படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். மட்டக்களப்பு சினிமாவிலேருந்து வந்த படங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு படங்களாக எங்களோட அம்முவும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், தியேட்டர் வாங்க, வந்து பாருங்கள். நீங்கள் நாங்கள் இவ்வளோத்துக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம்னு சொன்னால், உங்களை ஏமாத்துறதோ இல்லாட்டி ஏமாற்றணுமன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் சொல்லலை. நீங்கள் எவ்வளோத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வாரீங்களோ, ஒரு கேஷ் கொடுத்து நீங்கள் எவ்வளோத்துக்கு வாரீங்களோ, அதாவது அந்த கேஷை வச்சு நீங்கள் சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த கேஷை வச்சு நீங்கள் எங்களோட படம் பார்க்க வாரீங்கன்னு சொன்னால், ஒரு 40 நிமிஷம் ஒரு 1 ஹவருக்கு தான் அது செலவாகும். ஆனால் எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு 1 ஹவருக்கு அந்த பேமெண்ட் வாருங்கிறது விருப்பம் இல்லை. ஆனால் இதை தந்து நீங்கள் ஒரு பங்களிப்பாக நீங்கள் எங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்றது உண்மையாகவே சந்தோஷம். அந்த ஏமாற்றம் உங்களுக்கு இருக்காது. நான் சங்கர் ஜென்ன மியூசிக் பார்த்துட்டு நான் உண்மையாகவே சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், உண்மையாகவே இந்த மேக்கிங் உண்ட மியூசிக்கில் தோத்துருச்சு, உண்மையாகவே தோத்துருச்சு. ஏன்னா நான் ஒரு அவனோட மியூசிக் பார்க்க மட்டும் ஒரு கர்வம் ஒன்று இருந்துச்சு. ஓகே, நான் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி, வேணா அடிச்சு பாருங்கடா அப்படின்ட்டு. மியூசிக் பார்த்த உடனே நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்ன சொன்னால், சாரிப்பா தோத்துட்டேன், உண்ட மியூசிக் அண்ட் இது வேற லெவலில் இருக்கு, என் மேக்கிங்கை நான் தோத்துட்டேன். ஆனால் வாரம் திருப்பி அடுத்த படத்தை பண்ணிட்டு வரேன். ஸோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, இதுவும் சரி, உண்மையாகவே நல்லாயிருக்கும். எங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. படம் நல்லாயிருக்கும். தினு கெஞ்சி வேற அடுத்து நான் சொல்லணும்னு நல்லா மைக் என்னோட தான். ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கலாம் வந்து விமர்சனம் சொன்னவங்க அப்படி செஞ்சுருப்பாங்கன்னு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு அதில் நிறைவுரையில் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு நேரடியாகவே சொல்லிவிட்டு அந்த மைக் என்னட்டும் அதுலேயே சொல்லிடுங்க. நாங்கள் அடுத்த முறை செய்யக்குள்ள அதை நாங்கள் திருத்தி கொள்வோம். நாங்கள் உடனே என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிற, இவர் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற ஆக்களும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரும். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு படத்தை பார்த்து நம்ம இந்த படத்தை தவறு செய்யக்கூடாது அப்படி திருத்தி வந்தால்தான். இப்போ கிட்டல இந்த இது படம் ஒன்று ரெடி பண்ண ரிலீஸ் ஆகினது, அது எனக்கு கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம் ரேஞ்சில் இருந்ததால் அதில் கொஞ்சம் மேக்ஸிமம் என்னால் எடிட் பண்ண அதில் கூடுதலாக நம்மளோட என்ன சொல்கிறது அந்த விளையாட்டுக்களை காட்ட முடியாமல் இருந்தது. இதில் கண்டிப்பாக பார்க்கக்குள்ள ஏதோ ஏதோ எடிட் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக. அதை தான் அவர் சொல்ல வந்தவர். ஏன்னா அது நேரத்தோட மிஸ் ஆகிது. ஆனால் அதில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகின ஒரு இது இருக்குது. ஆனால் அந்த படத்துக்குரியது. ஆனால் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த எடிட் பண்ண யார் இந்த பொடியன் என்று கேட்குற அளவுக்கு கொஞ்சம் இந்த படம் இருக்கும். நாங்கள் கேட்குற எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், நாங்கள் தெரிஞ்சவங்க அண்டு தான் நீங்கள் பார்த்து வரணும் இல்லை. நம்மளுக்கு தெரியாத நம்மளோட ஒரு இலங்கையில் ஒரு மட்டக்களப்பில் இருக்கிற கலைஞர்கள் எடுத்திருக்காங்க, வந்து பார்ப்போம் அந்த படத்தை. பார்த்த
பார்த்தா பிடிக்குமென்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறாள். நம்மளே நம்ம படத்தை புகழ்ந்து சொல்கிறோம்னு நினைக்காதீங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமென்று நம்புகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு வேலை செஞ்சிருக்கோம்டா, அதை வந்து தியேட்டரில் எல்லாரும் பார்த்தா தான் சந்தோஷம். நாங்களே போட்டு ஒரு கொஞ்சம் பேரை வச்சு மட்டும் பார்க்க வச்சோம்னா எங்களுக்கு கொஞ்சம் இழப்பாயிரும். ஏன்னா தியேட்டர் எடுக்கிற கஷ்டம். தியேட்டர் எடுத்து அந்த டைம் எடுத்து உங்களுக்காக சனி ஞாயிறு சனிக்கிழமை அந்த டைம் 5 மணிக்கு மாலை 5 மணிக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது செஞ்சுக்கோம். நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் தந்தாலே ஒரு பெரிய நான் கதைச்சது இல்லை பெருசாக. நான் ப்ரொமோஷனில் வந்தாலே சொல்ல மாட்டேன். ஏன்டா ஒரு அதே தான் திரும்ப மனச்சாச்சு அந்த அளவுக்கு தான். அப்போ இது இந்த படத்தில் சொல்ல போனாலே முக்கியமாக நான் தான் பில்ல இந்த படத்தில். ஏன்னா நிறைய இடத்துல என்னையே தான் தேடி தெரிஞ்சவங்க அவனை கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்கடா, கொஞ்சம் எடிட் பண்ணணும் அது தாண்டி சில இடத்துல இவங்களுடைய கண்டுபிடிச்சிக்க கொஞ்சம் என்ன விடுங்க. படத்துல நடிக்கிறாங்களுக்கு இல்லை நடிக்கிறாங்க. ப்ரொமோஷன் செய்யக்குள்ள கூட தான் விரும்பி செஞ்சேன் நான் நிறைய விஷயங்கள். அண்ணா அப்படி செய்யலாம், ஐடியா அப்படி செஞ்சா நிறைய பேர் ரீச் பண்ணலாம். எங்களோட படத்தை விட ப்ரொமோஷன் நல்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இவர் படத்தை பார்த்துட்டு வந்தது அப்புறம் இருந்த ஃபயர் வந்து இன்னும் இன்னும் அந்த ஃபயர்னா என்ன சொல்றேன், உங்களை குரூப்புக்குள்ள கொண்டு கெதியா அந்த டேட்டை போடுங்க, எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. ஏன்னா டைம் இல்லை. 15ஆம் தேதி நாங்கள் நீங்க நினைக்கலாம என்ன ஒரு 2 கிழமை அப்படித்தான் இருக்கி அதுக்குள்ள எப்படி இவங்க ப்ரொமோஷன் பண்ண போறாங்கண்டு. இதான் முதல்ல இன்டர்வியூ எடுக்கிறோம். இந்த ப்ரொமோஷன் இன்னும் நிறைய இடத்துல ஓடும். நான் என்ன செய்வேன்டா இந்த சீனையை எடிட் பண்ணி இதே ஒரு ப்ரொமோஷன் செய்வேன். எடிட்டிங் வேலையில் அப்படிதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். உங்களே இப்போ ஐடியா நோட் பண்ணுவோம் எந்தெந்த சீனை கட் பண்ணி இப்போ போட்டு எடிட் பண்ணுவோம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் கூட கதைக்கல, கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. பிடிக்குமென்னு நம்புகிறேன். நிச்சயமா கண்டிப்பா வந்து அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே எங்களுடைய படைப்பு, நம்மவர் படைப்பு, ஒரு முற்றுமுழுதான படைப்பை கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த துறையில வந்து ஏற்கனவே மிக பிரபலியமானவர்கள், இந்த துறையிலே சாதித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். எனவே மட்டக்களப்பில் இந்த துறையிலே சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த திரைப்படத்தில் இணைந்திருக்கிறாங்க. எனவே அம்மு ஒரு வெற்றிகரமான படைப்பாக இது வருகின்ற 15ஆம் தேதி தாளங்குடா PCA சினிமேக்ஸ்ல வந்து வெளிவர காத்திருக்கின்றது. எனவே அன்புக்குரிய மட்டக்களப்பு வாழ் சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு நாங்களும் அழைத்திருக்கின்றோம். எனவே வாங்க அந்த படத்தை பாருங்க. நிச்சயம் அவர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் இன்னும் சிறப்பான படைப்புகளை உருவாக்கும். அவர்களும் இன்னமும் சிறப்பான இயக்குநர்களாக நல்ல படைப்புகளை உங்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து சேர்ப்பாங்க என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தில் எங்களுடைய சிறப்பான நேர்காணல்ல இணைந்து கொண்ட அம்முவினுடைய திரைக்குழுவினருக்கு மின்னல் 24 சார்பாக எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகள். எனவே மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.